எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவுக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். 10வது ஜோதிட கருத்தரங்கில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மிதுனத்திற்கு எம்மை பேச அழைத்த பரிந்துரைத்த என் குருவிற்கு, மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கமும் நன்றியும். நிலையத்தில் என்னை கைப்பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிற தலைமை குரு ராஜசேகர ஐயாவின் பொற்பாதங்களை நமஸ்கரித்து இந்த மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம். இந்த 10வது அப்படின்னும் போதே அங்க நம்ம ராஜனிலே அதுக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த ஜோதிட கருத்தரங்கிலும் அதுல அதுக்கான தலைப்புகள் இருக்கு. ஏன்னா நான் 3வதா பேசுறேன், அங்க குரு நிக்கிறார். இப்ப நான் பேசும்போது குருவின் ஆசையோடு பேசுறேன்னும் போது, இப்ப தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம என்ன அப்படின்னா, துவாதசி திதி தேய்பிறை தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60. அதுல 40வது ஆண்டு இந்த பராபவம் அப்படிங்கிற ஒரு ஆண்டு. இந்த பரா அப்படின்னா என்ன, பவம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். பரான்னா சவால்கள், புதிய மாற்றங்கள், இதுதான் முக்கியம். அப்ப எப்ப ஏற்படும்? ஒரு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அத்திவரதர் போன்று நன்மையும் தீமையும். இப்ப அத்திவரதர் வந்தாருங்களா, அப்ப என்ன நடந்தது இந்த பிரபஞ்சத்துல? அதேதான் இப்ப மீண்டும் நடக்க போகுது. அத்திவரதர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அதேதான் இப்பவும் உண்டு. அதாவது பரா அப்படிங்கிறது பகை, தோல்வி. இங்க வெற்றிங்கிறது போராடணும். இந்த பவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, சாஸ்திரச்சரிதம் படிச்சவங்களுக்கு தெரியும். பரிஷத் பவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 100 விளக்கங்கள் கொடுத்திருப்பாரு பாபா. பவன்னா என்ன அப்படின்னா பணிதல். பாவா அதுலதான் வந்துச்சு. பாவானா யார்? அப்பா. அப்ப இந்த பராபவ ஆண்டுல நம்ம எப்படி இருந்தா ஜெயிக்க முடியும் எல்லா ராசிகளுக்குமே? ஏன்னா பாருங்க, இந்த வருட தொடக்கமே நமக்கு எப்படி இருக்கும், கண் முன்னே காட்டிடும். புரியுதுங்க? எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு கிடைக்கும். இப்போ எத்தனை விதமான வாகனத்தில் சென்றிருந்தாலும் மீண்டும் சைக்கிளுக்கு வந்து விடுவோம். எத்தனை விதமான எரிபொருட்கள் வந்திருந்தாலும் மீண்டும் விறகு கட்டைக்கு வந்தாச்சு. இது ஏன்? அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா, விரதங்கள் சொல்றீங்களா, இதெல்லாம் எப்படி வந்தது? எதோட அண்மை எதோட தெரியணும், எதோட அருமை எதுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்களா. இந்த பராபவ ஆண்டு நமக்கு இதுதான் சொல்லி கொடுக்க வரப்போகுது. நான் பயமுறுத்தல. நான் ஏற்கனவே போட்டிருந்த என்னோட வீடியோவில் லாக்டவுன் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன் மக்கள்கிட்ட. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை, நம்ம சொல்ல வேண்டியது கடமை சொல்றோம். ஜோதிடர்களோட கடமை எதிர்காலத்துக்கு. அன்னைக்கு அரசனுக்கு மட்டுமே இருந்த விஷயம் மக்களுக்கு எளிமையா சென்றடின்னு ராஜநிலை டிவில டெய்லி 2 மணி நேரம் லைவ் ஐயா ஆரம்பிக்கும் சொன்னார். 2 மணி நேரம் மக்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையம். ஏன்? நாங்க மட்டும் நல்லா இருந்தா போதும், ஒரு 2 கிளைண்ட் பார்க்க போறோம், அவர் ஜெயிக்க போறா. இருந்தாலும் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கொடுக்கறது எதுக்கு? நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பராபவ ஆண்டுல தூங்குறது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா, சீக்கிரமா எந்திரிச்சுக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பணம் வேணும்ன்ற ஆசை இருக்கா, தானம் பண்ணுங்க. புரியுதுங்க? இசை கேட்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. தெரிஞ்சது ராமா கோவிந்தா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உணவு பிடித்திருக்கிறதா, விரதம் இருங்கள், உங்கள் உடல் சரியாகும். இதை சொல்லதாங்க இந்த பராபவ ஆண்டு வருது. நல்லா புரிஞ்சு. ஏன்னா இந்த ஆண்டு புரிஞ்சுக்கிட்டே எல்லா ராசிக்கும் நல்ல நேரம் தான். இருந்தாலும் இந்த பூ உலகில் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மிதுன ராசி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுதான். ஏன்னா இறைவன் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் ராசி நட்சத்திரத்தை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ராமருக்கே இந்த ராசி நட்சத்திரம் வேலை செஞ்சிருக்கு. அதனால் அந்த அடிப்படையில் நாமெல்லாம் சக மனித பிறவிகள். இந்த மனித பிறவியில இந்த மிதுன ராசியில என்ன நடக்க போகுது, யாருன்னு சொல்ல போறோம். புரியுதுங்களா? என்னங்க பொதுவா இந்த மிதுன ராசிக்கு என்ன அப்படி பெருசா அப்படின்னா, தேவதா பிரதிஷ்டை செய்யறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் யார்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். புரியுதுங்களா? சுப விசேஷங்கள், மருந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த நட்சத்திரம் சாப்பிட்டா சரியா போயிருங்க. அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரங்கள் அடங்கிய ராசி மிதுனம். இப்ப என்ன நடக்குது? இப்ப பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா, சூரியன் கேதுவன் சாரத்தில்
மேஷத்திற்கு வருகிறார். சந்திரன் ராகுவின் சாரத்தின் சதய நட்சத்திரத்திலே இருக்கிறார். ராகு தன் சுயசாரத்தோடு இருக்கிறார், அது 9ஆம் இடம். அது மாதிரி செவ்வாய் சனியின் சாரத்தோடும் இருக்கிறார். சனி தன் சுயசார பலத்தோடு இருக்கிறார். குடன் இருக்கிறவரையும் சேர்த்துட்டாரு, கெடுத்துட்டாரு. பாத்தீங்களா? கூட இருக்க செவ்வாயும் சனிசாரமா இருக்கிறாரு. சுக்கிரனும் சனிசாரமாவே, புதனும் சனிசாரமாவே இருக்கிறார். ஆனா சுக்கிரன் தன் சுயசாரமாகவே வந்துடுறாரு அந்த நாள்ல. அப்போ கேது தன் சுயசாரம், குரு சுயசாரம். இப்ப இந்த பிரம்மாண்ட கிரகங்கள், இந்த வருட பலன்கள்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க, வருட கோள்களை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது தான் வருட பலன்கள். இப்ப டெய்லி சொல்ற பலன்களை விடவும் இந்த வருட பலன்கள்ல இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றதா இந்த விஷயம். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த பாதத்தை நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். குருவின் உச்ச நிலை, சனி குருவின் நல்ல சேர்க்கை, இது அமோகமான வளர்ச்சி இந்த ராசிக்கு. ஹெட்லைன், நீங்க வந்து நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஆனா பாபாவின் பேச்சை கேட்டால், தாய் தந்தையரின் பேச்சை கேட்டால் நல்லா இருப்பீங்க. படிக்கிற மாணவர்கள், அதே மாதிரி ஒரு தொழில் புரியவர்கள் தன்னை முன்னிறுத்திக்க நினைக்கிச்சீங்கன்னா அந்த முன்னிறுத்திக் கொள்வதற்கு என்ன பலன் செய்ய முடியுமோ அதை செய்தால் நீங்க வெற்றி பெற முடியும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏப்ரல் 14, 2026 அப்புறம் உங்களது நீண்ட கால கஷ்டங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்பவே சில பேர் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? அதே போல இப்ப அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்னைக்கு இந்த கிரக சேர்க்கையில உங்களுக்கு இந்த மாற்றம்லாம் உண்டு. எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிதி நிலைமையை கூட்டிக் கொள்ளலாம். சொல்றாங்களே, பாக்கெட்டை சேஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஆண்டுல. அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இந்த பொது பலன்கள் ஓகே அப்படின்னா குடும்பத்துக்குள்ள என்னங்க நடக்கும் அப்படின்னா, மனபயம் நீங்கும். மெயின் கான்செப்ட் இதை, மனபயம் நீங்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே பயந்துட்டு இருக்கீங்க, வண்டி வாகன பயணங்கள்ல பயம் உண்டு. மனபயம் குடும்பத்தில் நீங்கும். ஏன் நீங்குது அப்படின்னா, மருத்துவ செலவு, தாத்தா பாட்டி ஆயாக்கு மருத்துவ செலவு, தந்தை வழிக்கு மருத்துவ செலவு, தாய்க்கு மருத்துவ செலவு உண்டு. சனியின் பார்வை முக்கியமா இது எடுத்துங்க. அதாவது நல்லதை சொல்ல குருவை பார், தீமை சொல்ல சனியை பார். ஜோதிட கான்செப்ட் இவ்வளவுதான். ஆனா அவங்க நல்லது செய்வாங்களா, நன்மையை செய்வார்களான்றது கிரகத்தோட சுழற்சியில தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? மகிழ்ச்சியான தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் மிதனத்திற்கு இந்த ஆண்டை போல ஒரு ஆண்டு கிடைக்காது. மீண்டும் 40 வருஷம் காத்திருக்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கைகள் வருவதற்கு. புரியுதுங்களா? ஆண்டு தொடக்கம், பிறகு குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு பயிற்சி. இப்ப குடும்பம் வந்து நல்லா இருக்குங்க, தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் சிறப்பான ஒரு பயணத்துக்கு போகும். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? 9ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தை யார் பார்த்தாலும் நன்மை. இது அது யார் பாக்குறா? குரு பாக்குறாரு. இப்ப அங்க யார் இருக்கா? ராகுவும் சந்திரனும். நீங்க இந்த நாள் உதயமாகும் போது இப்ப சந்திரன் என்ன செய்யறாரு, ராகு என்ன செய்யறாருன்னா, உங்களுடைய பழைய குற்றங்களை எல்லாம் மாற்றி புது ஒயிட் பேப்பரா மாத்தி தருகிறார். நீ எவ்வளவு உனக்கு வேணுமோ எழுதிக்கோ. ஒரு பிளாங்க் செக் உன் கையில இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பிளாங்க் செக் இருக்கு. நீங்க 600 கோடி எழுதினாலும் சரி, 1000 கோடி எழுதினாலும் சரி, எது எழுதுறீங்களோ அதுக்கு வழி காட்டி விடும் இந்த பிரபஞ்சம். வியாபாரம் அசுர வளர்ச்சி பெறும். ஏன்னா இன்னும் அடுத்த கட்டம் குரு பயிற்சி போகும் பொழுது இன்னும் மிகப்பெரிய சிறப்புலாம் இருக்குங்க. நான் அதை ஒன்று சொல்றேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் இந்த ஆண்டு ஒரு பணவரவு, நீண்ட நாள் கனவு நிறைவேறும். புரியுங்க? அந்த படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, இல்லை தேர்வுல தோல்வியுற்ற மாணவர்கள் புதிய வகுப்பு பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, இல்ல அரசாங்கத்துல ஒரு சில விஷயங்கள் ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைச்சு கல்வியை வந்து கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் உயர்கல்வி, அதாவது வேலை உறுதி என்கிற கல்வி. புரியுங்க? மிதுனத்துல இந்த 3 நட்சத்திரத்தோட பலன் என்னன்னா, கொஞ்சம் முரட்டு சுவாபம்னு சொல்லலாம், சொல் பேச்சை கேட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், ரெட்டை முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அம்மா இன்னைக்கு இட்லி செஞ்சேன்னா சண்டை போடுவாங்க, எனக்கு தோசை தான் வேணும்ட்டு. இல்ல தோசையே செஞ்சு வச்சாலும் எனக்கு பூரி தான் வேணும். இந்த மாதிரி இந்த மல்டிபிளிகேஷன், அதாவது மானம் மாற்றம் கொண்ட ராசியில மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த கனவுல நிறைவேறும். கார் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதாவது புதிய லக்ஸுரிஸ் வாழ்க்கை. புரியுதுங்களா? இந்த பொருளாதாரம் விஷயம் கவலைப்படாது. உங்க ராசிக்கு நன்னா இருக்கு, பேஷா இருக்கு, பொருளாதாரம் உயர்வு உண்டு. அதே மாதிரி, சார் 3 நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலையில எனக்கு உயர்வும் கிடைக்கல, ஆனா என்னை எல்லாம் போட்டு வாட்டுறாங்க, நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த காலகட்டம் அதுக்கும் இருக்குங்க. பதவி உயர்வு உண்டு, பலபட பாராட்டப்படுவீர்கள். அதுதான் இப்போ கோச்சார நிலவரத்தில் இருக்க விஷயம்னா, தொழில் முதலீடுகள் தானே தேடி வரும். பாருங்க, உங்க தொழில் விரிவடையும், பரிசும் பாராட்டும் நிச்சயமாக கிடைக்கும். சரி, தொழில் முடிச்சிட்டோம், குடும்பத்தை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பயணம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. சார் ஃப்ளைட்டே பறக்க மாட்டேங்குது, நான் எங்க வெளிநாடு? அப்படிலாம் கிடையாது சாமி. புரியுதுங்களா? இங்கு ராஜகிரகங்கள் உதவி இருந்தால்
புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டாருக்கு நண்பன் உதவி இருந்தால் முதலமைச்சர், நண்பன் உதவி பண்ணல, ஆனா உங்களுக்கு நண்பன் உதவி செய்யறான், நீங்க வெளிநாடு கண்டிப்பா செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு தொடர்புகள் ஏற்படும், ஜெயிச்சு வந்துருவீங்க. புரியுதுங்களா? உங்கள் பயணம் சிறக்கும். அது சிறு தூர பயணமா இருந்தாலும் சரி, நீண்ட தூர பயணமா இருந்தாலும் சரி, ஆகாய மார்க்க பயணமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரும். புரியுதுங்களா? ஏப்ரல் 14க்கு அப்புறம் 2 பேரை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே திருப்பதிக்கு போயிட்டு வருவீங்க, பெருமாளை பிடிச்சிப்பீங்க. ஆனா இன்னும் ஒரு அடிஷனலா இன்னொருத்தரை யாரை சேர்க்கணும் அப்படின்னா, ராகவேந்திரர் வழிபாடு பண்ணிக்கணும். ராகவேந்திரரை பிடிச்சுக்குங்க. புஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஷ பஜதாம் கல்பக விருட்சாய நமதாம் காமதேனுவே டெய்லி சொல்லுங்க. ஒன்று, இந்த 2 வழிபாட்டுல எதை நீங்க பிடிச்சீங்கனாலும் இந்த ஆண்டு, புரியுதுங்களா? இப்ப நம்ம பிளஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மைனஸ் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். அப்போ வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு வண்டி வாகன பயணம் காவல்துறை நிறுத்தவங்கள கவனம், பயணம் சொன்னேன், கவனமா இருக்கிறதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி பணப்புழக்கம் கொஞ்சம் சற்று குறைந்து ஏறும், அதான் விஷயம். அதாவது ஏன்னா இந்த டைம்ல என்னன்னா நிறைய பெரும் நகரங்களே பாதிக்கப்படுன்றோம். நாம இருக்கிறது கண்டிப்பா ஒரு நகராட்சியில் தான் நீங்க இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை நகரத்தை சார்ந்து வாழக்கூடிய ராசி. புரியுதுங்களா? அரசு என்னென்ன விதிமுறைகள் சொல்கிறதோ, என்னென்ன கட்டுப்பாடுகள் போடுகிறதோ, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப மழை பெய்யல, வருட பிற்பகுதியில் நிறைய மழைகள் உண்டு, மழையால் பிரச்சனையும் உண்டு உங்களுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இணையதள மோசடிக்கு போயிடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு, அவர் 8க்கு வரும்போது இன்னும் அது பெரிய அளவுல பூதாகாரமா வெடிக்கும் உலகத்திலேயே. புரியுதுங்களா? அது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு திடீர் தன பிராப்தி கன்னிராசி மிதுன ராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னியும் புதனும்ங்கிறதா இங்க புதன் மிங்கில் ஆகிட்டே வந்துட்டு இருக்காரு. திடீர் தன பிராப்தினா ஒரு லாட்ரி, இல்ல அந்நிய மொழி பேசும் நபரால் ஒரு பெரும் பொருள் கிடைக்கும். அதாவதுங்க, மீட்டதை பிடிக்கலாம் சொல்ற இல்லைங்களா? மிதுனம் மீட்டதை பிடிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. புரியுதுங்களா? இழந்தவர் புகழ் பெறும் ராசி. புரியுதுங்களா? இப்ப ஒருத்தர் இழந்ததை மீட்கும் ராசினா இந்த ராசி தான். 12 வருஷத்துக்கு முறை குரு உச்சத்தை நோக்கி பயணம் பண்றாரு. எங்கிருந்து பண்றாரு? இப்போ உச்சத்துக்கு ஒருத்தர் போறோம், இப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு ஒருத்தர் ரெடி ஆகுறாருன்னா அங்க கிரீஸ்ல நின்னாகணும்ல, கன் சவுண்டு கேட்டோன்னு ஓட தயாராகணும். அப்ப இங்க வந்து ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு 2ஆம் இடத்தை வலுக்கு வந்துட்டார் குரு. அப்ப இன்னொரு உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க 5, 7, 9 பார்வையில் இருக்கிற வரையில் நீங்க சேஃபா தான் இருக்கிறீங்க. இன்னும் 6, 8, 10 பார்வையில் குரு வரும்போது குரு கடாட்சம், பணிவு, துணிவு, பதவி கண்டிப்பா வரும். இன்னைக்கு குரு கடாட்சத்தை பேசாம இந்த பலன்களை சொல்லவே முடியாது. குரு கடாட்சம் யாருக்கு இருக்கு? மிதுனத்துக்கு கை மேல இருக்குது. அப்ப வார்த்தையில் என்ன பண்ணணும்? கவனமா வச்சுக்கணும். முடியுமாப்பா? முடியும், அவ்வளவுதான். ஏன்னா மிருகக்காரங்க ஒரு மைனஸ் பாயிண்ட், அவங்களே வேகமா நடந்து போயிடுவாங்க. போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க, பின்னாடி இறங்கலாம், முன்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த டென்ஷன், கவனமின்மை, இது வந்து மிருகத்துக்கு இருக்கு. திருவாதிரை பொறுத்தவரையிலும் வழிபாட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புனர்பூசமும் இந்த காலகட்டம், குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறந்த பக்தி. அதாவது பணத்தை நோக்கி ஓடுறது ஒரு பக்கம், அறிவை நோக்கி ஓடுறது ஒரு பக்கம். மாணவர்கள் அறிவு, கல்வி. ஒரு மிடில் ஏஜுக்கு வந்துட்டோம், ஒரு திருமணம் ஆயிடுச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன வேணும்? பணம். இப்ப பணம் உண்டாக்குற சக்தி யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதை பயன்படுத்துறா போது வெற்றி பெறும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை எப்படி சொல்றது அப்படின்னா, இங்க 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு அப்படின்னா, இங்க ராகு கேதுக்கள் பிடிக்குள்ள இந்த காற்று ராசியத்துக்கு வரும்போது வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் போது இஎன்டி பிரச்சனை கண்டிப்பா வந்துடும். சைனஸ், தொண்டை, காது, மூக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா வரும். மிக முக்கியமான விஷயம் இதயம் பத்திரம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் குரு உச்சமாக, எந்த ஜாதகத்துல குரு உச்சமா இருந்தாலும் அவர் மெடிக்கல் இதயத்துக்காக வைத்தியம் டெய்லி மாத்திரை சாப்பிட்டாகணும், அது விதி, அது மாறாது. அதை தாண்டி இப்ப 2ஆம் இடத்துக்கு வரப்போகுது, குரு உச்சமா இருக்க போகுது. இருந்தாலும் உங்களோட வார்த்தையில கவனமா இருங்க, உங்க இதயத்தை பத்திரமா பாத்துங்க. இன்னொருத்தரோட இதயத்தை குத்துட்டேன்னு காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. இதயம் உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மெயினான ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன்னா நல்லது இருக்கும்போது இதையும் சொல்லி ஆக வேண்டும் சொல்றோம். அதே மாதிரி திருமணம் வந்து நல்ல மணவாளன் மணவாட்டி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 5, 7, 9 போது கூட்டு வந்து விட்டுருவாரு. நீங்களே வேணாலும் குடும்பத்தை பார்த்து சும்மாலாம் சுத்தாதுரா, கட்டிக்கடான்னு கட்டி வச்சிருவாரு. அது மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் பேபிங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி விட்டுறாங்க இல்லைங்களா? இப்ப மருத்துவ குழந்தை வரும். மருத்துவம் முத்தா இருக்கும்போது மருத்துவ குழந்தை வரக்கூடாதுங்களா? சரிங்க. அது மாதிரி இந்த ஆண்டு அதற்கான முயற்சி செய்யும் போது இந்த குழந்தைகள் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மறுமண வாய்ப்புகள். நிறைய பேர் மிதுன ராசி காலம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்து வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பாங்க. அவங்க மீண்டும் இணைவதற்கு இந்த ஆண்டு பெரிய விஷயத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கு, வார்த்தையில இருக்குது. சொல் செயலாகுமா? வெல்லும் சொல் அறிந்து சொல்லும் சொல் ஜெயிக்கும். இவ்வளவுதான். வெல்லும் சொல் எது? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது, இறைவன் அருளால் கிடைக்குதுன்னா கிடைத்தே தீரும். ஏன் நான் என்னத்த இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா வராது. கட்டம் ஜாதக கட்டம் 50% நிச்சயமா நடந்தே தீரும். இது மாற்றுறதுக்கு வழி இல்லை. ஆனால் பிரபஞ்ச ஆற்றல், குருவின் ஆற்றல் பரிபூர்ணமா கிடைச்சிருச்சு ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னா, அவர்கள் வெல்லும் சொல் அறிந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொட்டே ஆக வேண்டும். இழந்ததை மீட்டே ஆகணும். இதுதான் கவனம். புரியுதுங்களா? இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? பாதி 10ல இருக்கணும்னு சொல்றோம் எல்லாருமே. குருமார்கள்ல இருந்து எல்லா ஜோதிடத்திலும் சொல்லக்கூடிய விஷயம் பாவி 10ல இருக்கணும். இப்ப செவ்வாய் புதனோட சேர்ந்து இருக்கிறார், கொஞ்சம் பலம் குன்றி இருக்குது. ஆனா சோலோவா நிப்பார் எங்க ராஜா சனீஸ்வரன். அவர் நிற்கும் போது என்ன பண்ணுவாரு? பல தொழில், புரியுதுங்களா? சொல்றாங்களே, நாட்டில் நடக்குது பசுமை புரட்சி, சிப்பாய் கழகம், இந்த பெரிய பெரிய விஷயங்கள், முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் மெயின் கிரக கூட்டுக்காரங்கள் பாத்தீங்கன்னா சனி அங்க பிரம்மாண்டமா இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப ஏங்க சமீப காலமா நான் 3ஆம் உலக போரை பத்தி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வரமாட்டேங்குதுன்னா இங்க அதுக்கான கூட்டு கிரக சேர்க்கை இல்லை. நம்ம பொருளாதார இழப்புகள் உண்டு, எல்லா நாட்டுக்குமே உண்டு. புரியுதுங்களா? இப்ப அன்றாட வேலை செய்யறோம், ஒரு கைவண்டியில வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருச்சுங்களா? செவ்வாய், ஏன்னா அவர் வந்து தண்ணியிலே இருக்கிறார், மீனத்துல இருக்கார். செவ்வாய் போய் பயிற்சி ஆகும்போது சூரியன் சுக்கரனோட சேர்ந்துருச்சு. அப்போ பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலம் 10ல் பாவி இருப்பதால் ஒரு மங்கள புரட்சி, எல்லோ புரட்சி, அதாவது சொல்றேன் குருவின் காரகத்தன்மையினால உங்களுக்கு பயிற்சி உண்டு. சொன்ன இல்லைங்களா? தடைப்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்பு, உயர்கல்வி செல்வதற்கு அதுக்கான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தொழில ஒரு தோல்வி தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிதுன ராசியை பொறுத்தவரையிலும், ஏன்னா மிதுன நான் வந்து ரெகுலரா வந்து ஒரு 16 மிதுனத்தை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். போன ஆண்டுலாம் நிலம் வைக்கலன்னு கட்டியிருந்தாங்க, இந்த ஆண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தாங்க. ஆனா எல்லாமே நடந்து குறித்து கொடுத்த நாட்களே எல்லாமே நடந்து நியூ அப்டேட். அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்க நியூ அப்டேட்டட்ஸ், புரியுதுங்களா? புதுசா வெர்ஷன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 2.0வா, அதுக்கு மேல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரக்கூடிய ராசியில மிதுனமும் உண்டு. ஏன்னா எல்லா ராசியும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறது கஷ்டம், ஆனா மிதுனம் உடனே அப்டேட் ஆகும். அதனாலதான் புதுசா கேட்கறது. அதனால இந்த அப்டேட் ராசியில மிதுனமும் ஒண்ணு. உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கு. அதே மாதிரி தேன் பூசி பேசி காரியங்களை சாதிக்க வேண்டும். நீ கொடுப்பது மருந்து, ஆனால் தேன் பூசி கொடுக்கின்ற வார்த்தைகள் பேசினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புரியுதுங்களா? இந்த பராபவ ஆண்டின் கதாநாயக ராசி யாருன்னா மிதுனம் தான், ஆண் ராசி. ஏன்னா அதனால கதாநாயகின்னு சொல்றேன், கதாநாயகின்னு சொல்லல. புரியுதுங்களா? அதே மாதிரி உபயம் மற்றவர்களுக்கு இந்த கோண ராசியிலே பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்னா தனுசு மிதுனம் தான் நம்ம டாப்பாவே சொல்லுவோம். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த ஒரு விஷயம் தனக்கு தேவைன்னா மலையை கூட தலையில வச்சுட்டு போவாங்க, தேவையில்லைன்னா சிறு குச்சி கூட எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவு கூர்மை, புத்திசாலியமான ஒரு விஷயம். அது மாதிரி ராகு 9ஆம் இடத்தில் 8/12/2026 பிறகு மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாரால? தந்தையின் பேச்சை கேட்கணும், இல்லையா தந்தைக்கு உபகாரமா இருக்கணும். அவரை நீங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது ஜெயிக்கும் தந்தை இருப்பவர்கள். தந்தை இல்லாதவர்கள் இந்த ராகுவினால் அவருடைய சேர்த்த செல்வத்திற்கு பிரச்சனை வந்துடும், அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பிரச்சனை வந்துடும், மாறுபாடு வந்துடும். ஒரு குழந்தையை உயர்த்தி பார்த்தாரு எங்க அப்பா என்ன பார்க்கலன்ற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா நாங்க 2 விஷயம் சொல்லுவோம், வேதம் மறந்தது மகரம், வேதம் வெளிப்பட்டது குருனும். ஏன்னா கடகம், வேதம் வெளிப்பட்டது குரு அங்க உச்சம், மறந்தது மகரம் அங்க குரு நீச்சம். ஏன்னா இது மகரத்தை குறை சொல்லல, ஆனா இன்றைய காலகட்டம் உங்களுக்கு உச்சமான ஒரு கிரகம் அங்க வந்து நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க, குரு கேது காம்பினேஷனுங்க. நாங்க குரு கேது காம்பினேஷன்ல எப்பவுமே கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு சொல்லுவோம். அவர் 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எய்ன் பண்றாருன்னா 1 கோடி ரூபாய் கடன் இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு அவர் சொத்து வச்சிருக்காருன்னா 1 கோடி ரூபாய் கடன் இருக்கும். எனக்கு இந்த குரு கேதுன்னா இதுதான் காம்பினேஷன். ஏன்னா வந்து இது குபேர யோகம். எப்போ வேலை செய்யும்? டிசம்பருக்கு அப்புறம், அடுத்த தமிழ் வருஷத்துக்கு எண்ணிங்ல பராவ ஆண்டு கடைசியா வருட வரணும், அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வேலை செய்யும். அந்த டிசம்பர்ல உங்களுக்கு 8/12/2026 இந்த கண்டம்னு சொல்றோம். அப்போ எல்லா விதமான செயல்பாடுகளிலும் முக்கியத்துவம் தருகின்ற ராசியாக இருக்கிறது அப்படிங்கறதான் சொல்றோம். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் குரு,
மூன்றாம் இடத்தில் கேது. இந்த கேதுவும் குருவும் காம்பினேஷன் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். எப்போ? குரு உச்சத்துக்கு கடகத்துக்கு வருவாரு, இங்கிருந்து கேது நேரா கடகத்துக்குள்ளே போய் நிப்பாரு. புரியுதுங்க? அப்போ குரு கேது யோகமா வேலை செய்யும். ராகு வந்து நீங்க ராசிக்கு 8க்கு வந்துடுவாரு. புரியுதுங்களா? 10ல பாவி இருந்தாலும் ஓகே தான், 8ல பாவி இருந்தாலும் ஓகே தான். கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். புரியுதுங்க? மிதுனத்தை பொறுத்தவரை இந்த பராபவ ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது. புரியுதுங்களா? பயன்படுத்திக்கணும். குறிப்பா மாணவர்கள், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் சோத்து மூட்டை கட்டி போய் விற்கிறேன், இந்த ஆன்லைன்ல விற்கிற வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க. சார் பரங்க, தப்பு இல்லை, உபயோகமா பரங்க. காற்று ராசி சொல்லிட்டேன். புரியுதுங்களா? நீங்க பறந்துதான் தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. கல்வியில ஆர்வம் குறைந்து போகும். முக்கியமானது அறிவு. ஏன்னா எல்லா செல்வமும் போயிடும், அறிவு செல்வம் போகாது. இதே ஒரு கல்வி கற்றதுனால வந்து நீங்க நிக்கணும். இந்த கல்வியிலனா எங்கேயும் நிற்க முடியாது. அப்ப கல்வி இருந்ததால எங்கும் சாதிக்க முடியுங்கிற உணர்வு மிதுனத்திற்கு வரணும். புரியுங்க? வந்ததுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நாம் இறுதியில சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பெருமாள் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். நீங்களால திருப்பதி போக முடியல, உள்ளூர்ல கோயில் இருக்கும்ல, போங்க. சனிக்கிழமை போங்க, துளசி மாலை வாங்கி போடுங்க. புரியுதுங்களா? அப்படியும் பண்ணணும். அடுத்து மகான்கள் வழிபாடும் பண்ணணும். குறிப்பா உங்களுக்கு என்ன மகான் சொல்லிட்டு மிருகசீர நட்சத்திரனாவே பிரகலாதன் ஞாபகம் வந்துடணும். முற்பிறவி பிரகலாதன், இந்த பிறவி ராகவேந்திரர். இது வந்து பிறவிகளோட பலன், பிறவிகளோட பயன். அப்போ நம்ம இந்த கர்மா இந்த காலத்துல இது நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஐயா ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, இந்த வேதத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா திருமூலர். இதுக்கு என்ன யார் எழுதியிருக்கா பாடல்? ஒரு பாடலும் ஒரு இதை சொல்லுது. ஜோதிடம் மகா ரொம்பவும் சிக்கலான இருந்த விஷயம். அதை நம்ம போன்ற நம்மளோட குரு, நமக்கு வாய்த்த குரு மருதமலை குரு ஜெயாலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிதான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மிதுன ராசிக்கான பலன்களை அடியனுக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கு. மிகுந்த சூப்பர் ஸ்டாரான ராசினா மிதுனம் தான். இதை நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. பராபவும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.